نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்காணொளியில் இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அன்பானவர்களே, அல்லாஹுவின் திருப்பெயரால் ஹிஜ்ரி 1447 2026 ஆண்டினுடைய புனிதம் நிறைந்த ஈதுல் ஃபித்ர் என்கிற ஈகை திருநாளை நாம் சந்தித்திருக்கின்றோம். இந்த பெருநாள் குறித்தும் அதன் பெருமதிகள் வெகுமதிகள் குறித்தும் அன்றைய நாளில் நாம் செய்ய வேண்டியவை குறித்தும் சில விஷயங்கள் உங்கள் சிந்தனைக்காக. அன்பானவர்களே, பெருநாட்கள் என்பது ஈதுல் ஃபித்ர் என்பதும் ஈதுல் அத்ஹா என்பதும் இஸ்லாத்தினுடைய ஷஆயிர் என்று சொல்லக்கூடிய புனிதமான நினைவு சின்னங்களில் ஒன்றாகும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உலக மக்களுக்கு வழங்கி இருக்கின்ற மிகப்பெரிய மகிழ்ச்சிக்குரிய திருநாள் இந்த ஈகை திருநாள். குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், குல் பிஃபத்லில்லாஹி வபிரஹ்மதிஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு. அல்லாஹுவின் அருளை கொண்டும் கிருபையை கொண்டும் அவர்கள் மகிழ்ச்சி அடையட்டும் என்று சொல்லுகிறான். அந்த அடிப்படையில் இறைவன் வழங்கிய வெகுமதிகளுக்காக வேண்டி மகிழ்ச்சியாய் இருப்பதும் மகிழ்ச்சி பெறுவதும் மகிழ்ச்சியோடு இருப்பதும் இஸ்லாமிய பார்வையில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. அந்த அடிப்படையில் இந்த பெருநாள் மகிழ்ச்சிக்குரிய பெருநாள். எம்பெருமானார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது உங்களுக்கு நினைவிருக்கும். லிஸ்ஸாயிமி ஃபர்ஹதான், நோன்பாளிக்கு 2 மகிழ்ச்சிகள். ஃபர்ஹத்துன் இன்த ஃபித்ரிஹி, ஒன்று அந்த நோன்பை விடுகிற நேரம், இன்னொன்னு ஃபர்ஹத்துன் இன்த லிகாஇ ரப்பிஹி, அவன் ரப்பை சந்திக்கிற நேரம். நோன்பை விடுகிற நேரம் என்பதை யௌமியா ஷஹ்ரியா என்று 2ஆக சொல்லுவார்கள் மார்க்க அறிஞர்கள். ஒவ்வொரு நாளும் நோன்பை பூர்த்தி செய்து நோன்பை திறக்கிற போது ஏற்படுகிற மகிழ்வு, அல்லது ஒட்டுமொத்தமாய் 1 மாத காலம் நோன்பு நோற்று அந்த நோன்பை ரமதானுடைய பிறையை முடித்து அடுத்த ஷவ்வாலுடைய பிறையை எதிர்நோக்குகிற போது ஏற்படுகிற மகிழ்வு, இதை ஷஹ்ரியா என்று சொல்லுவார்கள். ஆக மகிழ்ச்சிக்குரிய திருநாளாய் எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த பெருநாளை நமக்கு ஆக்கி தந்திருக்கிறான். அன்பானவர்களே, இந்த பெருநாளை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இதனுடைய காரண காரியங்களை சிந்திப்பதற்கு நமக்கு ஒரு நல்வாய்ப்பை இறைவன் நல்கியிருக்கிறான். பெருநாள் அல்லாஹுவால் ஹிஜ்ரி 2வது ஆண்டு மதீனாவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிஜ்ரி 2வது ஆண்டில் அல்லாஹ் இந்த பெருநாளை ஷரீஅத்தினுடைய அம்சங்களில் ஒன்றாய் ஆக்கி தந்தான். மதீனாவிலே நுழைகிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களெல்லாம் ஒரு திருவிழா போல ஒரு நாளை கொண்டாடுகிறார்கள். யௌம புஆஸ் என்று அந்த நாளைக்கு பெயர். யௌம புஆஸ் என்பது அந்த நாளில் விளையாடுகிறார்கள், கொண்டாடுகிறார்கள், ஆடிப்பாடி மகிழ்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு திருவிழா போல அது நடக்கிறது. புஆஸ் என்பது அது ஒரு கோட்டை. அந்த கோட்டைக்கு அருகிலே போர் நடந்தது, சண்டை நடந்தது. மதீனாவினுடைய பிரபலமான 2 கோத்திரங்களான அவுஸ் ஹஸ்ரஜுக்கு இடையில் சுமார் 120 ஆண்டு காலங்கள் அந்த போர் நீடித்தது. அன்பானவர்களே, இவர்கள் இருவரும் அவுஸ் கோத்திரமும் ஹஸ்ரஜ் கோத்திரமும் யாரோ அந்நியர்கள் அல்ல, இவர்கள் சகோதர மக்கள் தான்.
சிறிய தந்தை பெரிய தந்தையின் மக்கள். நம்ம பாணியில சொன்னா இவர்கள் பங்காளிகள். ஆனால் சண்டையிட்டு கொண்டார்கள் ஏறத்தாழ 120 ஆண்டுகள். முதலில் ஆரம்பத்தில் புஆஸ் போரில் ஹஸ்ரஜுக்கு வெற்றி கிடைத்தது. கொஞ்ச காலம் கழித்து திரும்ப அவுஸுக்கு அவர்களுக்கு வெற்றி கிடைத்தது. மாறி மாறி வெற்றி தோல்வியை சந்தித்து பல்லாண்டுகளாக போர்க்களம் புரிந்த அந்த நாளில், அந்த போர் நாளை நினைவு கூர்ந்து அவர்கள் திருவிழா கொண்டாடுவார்கள். அதிலே போரின் வீர தீர செயல்களை பாடி மகிழ்வார்கள். அதிலே உயிர் நீத்த காயம்பட்ட வீரதீர செயல்களை புரிந்த அவர்களை முன்னோரை பற்றியெல்லாம் ஆடிப்பாடி மகிழ்வதற்கு ஒரு பெருநாள். இந்த யௌம புஆஸை விசாரிக்கிற இந்த நேரத்தில் 2 அம்சங்கள் கவனிக்கத்தக்கது. போர் முடிவுக்கு வரணும், 120 நாள் ஆயிருச்சு அப்படின்னு எல்லாத்துக்குமே சிந்தனையில இருந்துச்சு. யாராவது ஒருவர் வந்து இந்த 2 தரப்பு மக்களையும் பேசி சமாதானப்படுத்தி சண்டையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு யாராவது வந்தால் பரவாயில்லையே என்று 2 தரப்பிலும் நிறைய பேர் யோசிக்க துவங்கிய நேரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். இன்னொரு அம்சம், பெரும் பெரும் தலைகள் எல்லாம் இந்த புஆஸ் போரிலே சண்டையிலே கொல்லப்பட்டார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், பெருந்தலைகள் எல்லாம் போய்விட்டார்கள், வயதானவர்கள். அப்போதைக்கு இருந்த ஒரே ஒரு ஆள் முனாஃபிக்குகளின் தலைவனாய் பின்னாலே அறியப்பட்ட அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூலை தவிர வேறு யாரும் அந்த வயது ஒத்தவர்கள் பெருந்தலைகள் யாரும் இல்லை. இப்படிப்பட்ட நேரத்தில் தான் இவர்கள் ஆடிப்பாடி மகிழ்கிற இந்த யௌம புஆஸ் என்கிற நாளை பற்றி கேள்விப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கத் அப்தலகும் அல்லாஹு கைரம் மின்ஹுமா. அல்லாஹ் இந்த பெருநாளைக்கு பதிலாக நீங்கள் வருஷத்தில் 2 தடவை இந்த மாதிரி கொண்டாடுகிறீர்கள், இந்த 2 பெருநாளைக்கு பகரமாய் புதிதாய் 2 சிறந்த பெருநாட்களை அல்லாஹ் உங்களுக்கு தருவான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான் ஈதுல் ஃபித்ர் மற்றும் ஈதுல் அத்ஹா என்கிற 2 பெருநாட்கள் நமக்கு கிடைத்ததற்கான காரணங்களாய் நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களின் உம்மத்துக்கு இறைவன் வழங்கிய இந்த பெருநாள் சந்தோஷத்திற்குரிய பெருநாளாக இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வருகிறார்கள். 2 சிறுமிகள் பாட்டு பாடி கொண்டிருக்கிறார்கள் பெருநாள் அன்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னால் பாட்டு பாடுகிறார்கள். ஆயிஷா அம்மா சொல்லுகிறார்கள், வமஹிய பிமுகன்னியத்தைன், அவர்கள் எப்போதும் பாட்டு பாடக்கூடியவர்கள் அல்ல, ஆடி பாடுபவர்களும் அல்ல. ஆனால் பெருநாள் மகிழ்ச்சிக்காக அவர்கள் கொண்டாடி பாட்டு பாடி கொண்டிருந்த போது உள்ளே நுழைகிற அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு கோபம் வருகிறது. அமிஸ்மாரு ஷைத்தானி ஃபீ பைத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்னலாருடைய வீட்டிலே இப்படிப்பட்ட இசைக்கருவிகளும் ஆட்டமுமா என்று கோபத்தோடு அந்த 2 சிறுமிகளை கடிந்து கொள்ள போன நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஅஹுமா யா அபூபக்கர், அபூபக்கரே அந்த 2 பெண்களை விட்டு விடுங்கள். ஃபஇன்னனா ஃபீ யௌமி ஈதின், நாம் இப்போது ஈகை திருநாள் அன்றைக்கு பண்டிகை நாளாக இருக்கிறது, அவர்களை அனுமதியுங்கள் என்று சொன்னார்கள். இந்த அனுமதியை தான் பொதுவான ஆடல் பாடல் போன்ற சட்டங்களிலிருந்து விதிவிலக்கு பெற்று பெருநாள், திருமண நாள், விசேஷ நாட்கள் போன்றவற்றில் அதிகமான இசைக்கருவிகள் இல்லாமல் பாடிக்கொள்ளுவதற்கான அனுமதியை மார்க்க அறிஞர்கள் பெற்றுத் தருகிறார்கள். ஆக சந்தோஷத்திற்குரிய நாளாக பெருநாள் கொண்டாடப்படுகிறது. அடுத்து ஒரு செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூடானிகள், ஹபஷாவை சார்ந்த கருப்பினத்தை சார்ந்த பல பேர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பள்ளிவாசலிலேயே அவர்கள் மல்யுத்தம், விளையாட்டுகள், போட்டிகள் நடத்தி அவர்களுடைய விளையாட்டை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள். சொன்னார்கள், தூனக்கும் தூனக்கும் யா பனி அஃப்ரிதா, தூனக்கும் யா பனி அஃப்ரிதா, மக்களே
அந்த மல்யுத்த வீரர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, ஹத்தா தஅலமல் யஹூது, யகூதிகள் அறிந்து கொள்ளட்டும், அன்னஃபி தீனினா ஃபுஸ்ஹதன், நம்முடைய மார்க்கத்திலேயும் விசாலத்திற்கு இடம் உண்டு. நம்முடைய மார்க்கம் இறுக்கமானது அல்ல, கடுமையானது அல்ல. இன்னொரு ரிவாயத்தில் இப்படியே வருகிறது, வ இன்னமா புஇஸ்து பிஹனீஃபிய்யத்தின் சம்ஹா, ஒரு பெருந்தன்மையான மார்க்கத்திற்காக வேண்டி நான் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறேன் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஈது பெருநாளை மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்கு இங்கே அனுமதி உண்டு என்பதைத்தான் இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. வாருங்கள் பெருநாளைக்குள்ள சில செயல்பாடுகளை பார்ப்போம். அன்பானவர்களே, முதல் செய்தி, பெருநாளை கன்று அல்லாஹுவுடைய தூதரினுடைய சொல்லித் தந்த சட்டங்களையும் வழிமுறைகளையும் பார்ப்போம். 1, பெருநாள் என்று நோன்பு வைக்க கூடாது. நோன்பு வைக்கிறது ஹராம். எந்த அல்லாஹ் 1 மாத காலம் பகல் காலத்தில் சாப்பிட வேண்டாம் என்கிறானோ அவன் சாப்பிட சொல்லுகிற நாள் பெருநாள். இந்த நாளைக்கு ஐயாமுத் தியாஃபத் என்று சொல்லுவார்கள், அல்லாஹுவினுடைய விருந்து நாட்கள். அல்லாஹுடைய விருந்து நாளில் அதை ஒருவன் புறக்கணித்து விட்டு நோன்பு வைப்பது என்பது ஏறத்தாழ இந்த உம்மத்தின் அனைத்து அறிஞர்களினுடைய ஏகோபித்த அபிப்பிராய பிரகாரம் ஹராமாகும். அல்லாஹுவின் விருந்தை திருப்பி அனுப்பக்கூடாது, அல்லாஹுவின் விருந்தை புறக்கணிக்க கூடாது. எனவே இது பெரிய ஹராமிலே சேரும். இங்க இன்னொரு விஷயம் கவனிக்கணும். அப்ப நோன்பு வச்சா நன்மை கிடைக்காதா? நன்மை கிடைக்காதா என்பதை தாண்டி நோன்பு வைத்தால் அவன் பாவியாகி விடுவான், பாவம் செய்தவனாக ஆகுவான். எனவே அந்த பெருநாளைக்கு உள்ள நோன்பு தடுக்கப்பட்டிருக்கிறது இந்த மார்க்கத்தில். அடுத்து வாருங்கள் பெருநாளை குறித்த செய்தி. பெருநாள் என்று டிக்ளேர் ஆகிவிட்டால், பிறை பார்த்து அல்லது தகவல்கள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டு விட்டால், ஃபர்ஸ்ட் அமல் என்ன தெரியுமா? முதல் அமல் தக்பீர் சொல்லுவதுதான். பிறை தெரிந்தது என்று சொன்னாலே முதல் தரம் தக்பீர் சொல்லுவதுதான். குர்ஆனுடைய ஆயத்து அது, வலி துக்மிலுல் இத்தத வலி துகப்பிருல்லாஹ், எண்ணிக்கையை பூர்த்தி செய்துவிட்டு அவர்கள் அல்லாஹுவை தக்பீர் சொல்லட்டும் என்கிற குர்ஆனுடைய வசனத்தின் அடிப்படையில் பெருநாள் என்று தெரிந்தவுடன் முதலில் செய்ய வேண்டிய செயலாக தக்பீர் சொல்லுவதை மார்க்க அறிஞர்கள் முன்னிறுத்துகிறார்கள். பெருநாளுடைய தக்பீர் மிக முக்கியமான இந்த உம்மத்தினுடைய அமலாகும். அடுத்து செய்தி, பெருநாள் அன்றைக்கு குளித்தல். பெருநாள் அன்றைக்கு குளிப்பது சுன்னத்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து வந்திருக்கிற செய்திகளிலும் சஹாபாக்களை குறித்து வந்திருக்கிற செய்திகளிலும் பெருநாள் அன்று குளிப்பது என்பது உயர்ந்த நபி வழி. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட குளிப்பை பற்றி கேட்கப்பட்ட போது அவங்க சொன்னாங்க, அல் கஸ்லு அர்பஉ, குளியல் குளிப்பு என்பது 4. 1 குஸ்லு யௌமில் ஃபித்ர், ஈகை திருநாளைக்காக குளிப்பது. 2வது குஸ்லு யௌமில் அத்ஹா, தியாக திருநாள் பக்ரீத்துக்காக குளிப்பது. குஸ்லு யௌமி அரஃபா, அரஃபாவுடைய நாளுக்காக குளிப்பது. 4வது குஸ்லுல் ஜும்ஆ, ஜும்மாவுக்காக வேண்டி குளிப்பது. அல்லாமா பைஹகி ரஹிமஹுல்லா அவர்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடமிருந்து இந்த செய்தியை பைஹகியிலே நக்கல் செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். ஜும்மா குளிப்பிற்கும் பெருநாள் குளிப்புக்கும் வித்தியாசம் உண்டு. ஃபஜ்ருக்கு பின்னால் இருந்து ஜும்மா வரை விசாலமான நேரம். எனவே ஃபஜ்ரு தொழுகைக்கு பின்னால் தான் குளிக்க வேண்டும் என்பார்கள் மார்க்க அறிஞர்கள் ஜும்மா தினம். ஆனால் பெருநாளுடைய தினத்தில் ஃபஜ்ரு தொழுகைக்கும் ஈது பெருநாள் தொழுகைக்கும் இடையிலே நேரம் குறுகிய நேரமாக இருக்கிற காரணத்தால் அல்லாமா அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள், ஃபஜ்ருக்கு முன்பே ஒருவன் குளித்து கொள்ளுவதற்கு மார்க்கத்திலே அனுமதி உண்டு என்று எழுதி தருகிறார்கள். அன்பானவர்களே, பெருநாள் என்று நாம் கவனத்திலே கொள்ள வேண்டிய அடுத்த அம்சம், புத்தாடையோ இருக்கிற ஆடைகளில் சிறந்த ஆடையோ. இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அவன் அழகியவன், அழகை விரும்புகிறான்.
அந்த அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாளைக்கென்று அணிவதற்கென்று விசேஷமான ஆடைகளை அவர்கள் வைத்திருந்தார்கள். அந்த ஆடைகளை அவர்கள் அணிவார்கள் என்றெல்லாம் நபிமொழிகளில் காண கிடைக்கிறது. வாருங்கள், அடுத்த செய்தி பெருநாளை குறித்து கவனம் செய்ய வேண்டியது புத்தாடை உடுத்தியதற்கு பிறகு அத்தர் பூசுவது. அத்தர் பெருநாளைக்கென்று பூச வேண்டும். ஒரு சின்ன வித்தியாசம் உண்டு. ஒருவன் ஜும்மா தொழுகைக்கு அத்தர் பூசுகிறான், அது ஜும்மா தொழுகைக்காக. பெருநாள் என்று அத்தர் பூசுகிறான், பெருநாள் தொழுகைக்காக அல்ல, அது பெருநாளைக்காக. ஒரு சின்ன வித்தியாசம் இங்கே உண்டு. ஒண்ணுமில்ல, ஒரு சின்ன உதாரணம். யாராவது ஒருத்தர் வீட்டுல பேஷண்ட், அவரு ஈது தொழுகைக்கு போக முடியாது, அவரு பெட்ல படுத்திருக்கிறார், அல்லது அவருடைய காலில் ஏதேனும் ஒரு உபாதை, அவர்னால ஈதுகாவுக்கெல்லாம் போக முடியாது. அவருக்கும் புத்தாடை உடுத்துகிறார்கள், அவருக்கும் அத்தர் பூச வேண்டும். அவர் தொழுகைக்கு போகலன்னா பரவாயில்ல. ஈது பெருநாள் என்று பூசப்படுகிற அத்தர் நறுமணம் என்பது பெருநாளைக்கானது. ஜும்மா அன்று பூசுவது ஜும்மாவினுடைய தொழுகைக்கானது என்கிற கவனம் இங்கே கொள்ளப்பட வேண்டும். வாருங்கள், மிக முக்கியமான அமல். குளித்து விட்டோம், நல்ல ஆடை உடுத்து விட்டோம், அத்தர் பூசி விட்டோம், பெருநாள் தொழுகைக்கு போக வேண்டும். அதற்கு முன்னால் சதகத்துல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய, ஜகாத்துல் ஃபித்ர் என்றும் வழங்கக்கூடிய இந்த உயர்ந்த இபாதத்தை செய்ய வேண்டும். ஏழை எளியவர்களுக்கு மார்க்கம் சொல்லுகிறபடி சதகத்துல் ஃபித்ர் தர வேண்டும். சதகத்துல் ஃபித்ர் என்பது என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உக்னூஹும் அனி சுவாலி ஃபீ தாலிகல் யௌம். அந்த ஏழைகளை அன்றைய நாளில் யாசகம் கேட்பதை விட்டும் அவர்களை தேவையற்று வையுங்கள், அவர்களுக்கு தாருங்கள். எப்போது கொடுக்க வேண்டும்? ஈது தொழுகைக்கு முன்னாலே கொடுக்கப்பட வேண்டும். அது பின்னாலே கொடுத்தால் அது வெறும் சதகாவாகும், சதகத்துல் ஃபித்ராக ஆகாது. சரி, சதகத்துல் ஃபித்ர் நீங்கள் எதற்காக கொடுக்க வேண்டும்? ஹதீஸில 2 வாக்கியம் வருகிறது, துஹ்ரத்துல் லிஸ்ஸாயிமீன் வ துஅமத்துல் லில் மசாகீன். நம்முடைய நோன்புகளில் ஏற்பட்ட பல்வேறு குறைபாடுகள், சிறிய சிறிய பிழைகள், நோன்பிற்கு முரணான செயல்கள், இவைகளெல்லாம் இறையச்சத்திற்கு மாற்றமான சில வேலைகள் நடந்திருக்கலாம். அந்த குறைகள் நிவர்த்தி செய்வதற்கு சதகத்துல் ஃபித்ர் பயன்படும். இது 1வது. 2வது, துஅமத்துல் லில் மசாகீன், அது ஏழைகளுக்கு உணவாக வழங்கப்படுவது. அன்றைய நாளில் யாரும் பசித்திருக்க வேண்டாம் என்கிற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய விருந்து நாட்களில் அவர்களுக்கு தரப்படுவது. ஷாஃபி மத்ஹபின் பிரகாரம் 3 கிலோ 200 கிராம் எடை உள்ள தானியமாகவே வழங்க வேண்டும். ஹனஃபி மத்ஹபினுடைய சட்ட பிரகாரம் 2,400 தானியமாய் அல்லது கிரயமாய் ஈது தொழுகைக்கு செல்லுவதற்கு முன்னாலே தர வேண்டும் என்று மார்க்கத்திலே வலியுறுத்தப்படுகிறது. அன்பானவர்களை, பெருநாள் இன்றைக்கு செய்யப்படக்கூடிய எல்லா இபாதத்துகள், துஆக்கள் எல்லாம் கூட அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்படுபவை என்கிற காரணத்தால் இவைகள் கவனிக்கப்பட வேண்டும். அடுத்து ஈதுகாவுக்கு போக வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்தே போனார்கள், நடந்தே திரும்பி வந்தார்கள். மார்க்க அறிஞர்கள் இதுல விதிவிலக்கு தருகிறார்கள். பக்கத்துல இருந்தா நடந்து போறதுதான் சிறப்பு. ஒருவேளை தூரமாக இருக்குமானால் பெருநாள் தொழுகைக்கு வாகனத்திலே போகலாம். யாராவது அப்படி நடந்து போவது முடியும் என்று சொன்னால் அவர்கள் அவ்வாறு போவது சிறப்பானது. போவதற்கு முன்னால், ஈது தொழுகைக்கு போறதுக்கு முன்னாடி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைய நபி வழிகளில் ஒன்று, ஈதுல் ஃபித்ர் ஈகை திருநாள் அன்று பேரித்தம்பழங்களை அல்லது இனிப்பு ஹல்வாக்களை எதையாவது சாப்பிட்டு விட்டு போக வேண்டும். பேரித்தம்பழமாக இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அவர்கள் செய்தது ஒற்றைப்படையாக 1, 3, 5, 3 சிறப்பானது, சாப்பிட்டு விட்டு போக வேண்டும். ஈதுல் அத்ஹாவுக்கும் ஈதுல் ஃபித்ருக்கும் இடையில இருக்கிற வேறுபாடு அதுதான். ஈதுல் அத்ஹா பெருநாள் தொழுகைக்கு செல்லுகிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவும் சாப்பிட மாட்டார்கள். தொழுகை முடித்து விட்டு வந்து குர்பானி கொடுத்து அதனுடைய இறைச்சியிலிருந்து சாப்பிடுவார்கள் முதலில் என்று வருகிறது. எனவே நாளைய இந்த ஈதுல் ஃபித்ருக்கு செல்லுகிற போது ஒற்றைப்படையில் பேரித்தம் பழங்களை சாப்பிட்டு விட்டு செல்லுவது சிறந்தது என்பதும் இங்கே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். சிறுவர் சிறுமிகளை எல்லாம் கூட இந்த ஈகை திருநாளுக்கு அழைத்து செல்ல வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் அவ்வாறு முசல்லாவுக்கு அவர்கள்
ஈதுகாவிற்கு அழைத்து சென்றார்கள் என்று வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய சுன்னத்தான வழிமுறைகளை பின்பற்றி இந்த பெருநாளினுடைய அமல்கள் அமைத்து கொள்ளப்பட வேண்டும். நினைவில் இருக்கட்டும், இந்த நாள் ரஹ்மத்துடைய நாள், மன்னிப்பின் நாள், உறவுகளை பேணும் நாள், ஏழைகளுக்கு வழங்கும் நாள். பெருநாள் அன்று முக்கிய உங்களுடைய செயல்பாடுகளில் உறவுகளை சந்திப்பது, அவர்களோடு அளவலாவுவது, அன்பு செலுத்துவது, பரஸ்பரம் நமக்கிடையிலே கிருபையையும் கருணையையும் பரிமாறிக்கொள்வது, இதுவெல்லாம் ஈது பெருநாளின் உயர்ந்த லட்சியங்கள். உறவுகளை தேடுவதும் அந்த உறவுகளை பேணுவதும் மிக முக்கியமான அமலாகும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மகிழ்ச்சிக்குரிய இந்த திருநாளில் அவன் நல்லடியார்களுக்கு வழங்குகிற கூலிகளை எல்லாம் அல்லாஹ் நமக்கும் வழங்குவானாக என்று இந்த அல்லாஹுவிடத்திலே துஆ செய்து கொண்டு, இந்த ஈகை திருநாள் ஹிஜ்ரி 1447 ஈதுல் ஃபித்ர் பெருநாள் நல்வாழ்த்துக்களை உங்கள் எல்லோருக்கும் சொல்லிக் கொள்ளுவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். தகப்பலல்லாஹு மின்னா வ மின்கும் சாலிஹல் அமால். ஈதுக்கும் ஈதுல் ஃபித்ர் என்கிற ஈது பெருநாள் வாழ்த்தை ஒரு இஸ்லாமிய சொற்பொழிவு புனித ரமலானுடைய இறுதி 10 நாட்களில் இஸ்லாமிய சொற்பொழிவாற்றுவதற்காக வேண்டி ஐரோப்பிய நாடுகளின் பயணத்திற்கிடையில் பிரான்ஸ் நாட்டினுடைய பாரிஸ் தலைநகரத்திலிருந்து உங்களோடு பெருநாள் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளுகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைத்து செயல்களையும் ஏற்பானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.